8th வரைக்கும் படித்தேன். சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணிட்டாங்க. சொந்தத்துலேயே தான் பண்ணாங்க. கணவர் இறந்துட்டார். 5 மாதத்து குழந்தைய வச்சுட்டு என்னால் வேறு வேலை கூலி வேலை தான் செய்ய முடியும். அப்பா அம்மா கையால் எதுவும் செய்கிறதுக்கு ஆகாது. அவங்களும் எதுவும் செய்ய மாட்டேன்றாங்க. குழந்தை பருவத்தின் வாடை கூட மாறாமல் பேசும் இந்த சிறுமிக்கு வயது 14. சக தோழிகளுடன் விளையாடி கதை பேசி வருங்காலத்தை கனவு காண வேண்டிய வயதில் கணவரை இழந்து 5 மாத குழந்தையுடன் நிராதரவாக நிற்கிறாள் இந்த சிறுமி. ஓசூரை அடுத்த தளி தொகுதிக்கு உட்பட்ட நாச்சாம்பாளையத்தில் உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த இந்த சிறுமிக்கு திருமணம் ஆனபோது வயது 12. பெற்றோரின் வற்புறுத்தலில் தாய் வழி உறவினரான காவேரி என்பவருக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து வைக்கப்பட்டார் இந்த சிறுமி. கணவர் காவேரி திடீரென தற்கொலை செய்து கொண்ட நிலையில் புகுந்த வீட்டிலிருந்து விரட்டப்பட்டு பிறந்த வீட்டாலும் நிராகரிக்கப்பட்டுள்ள இந்த சிறுமி உறவினர் ஒருவர் வீட்டில் தஞ்சமடைந்திருக்கிறார். 13-14 வயசுலேயே விதவியாயிடுறாங்க ஒரு குழந்தைய பெற்றுக்குன்னு. அதனுடைய நிலைமையே ரொம்ப மோசமாக இருக்குது. இங்கே அதிகாரிங்க எல்லா அதிகாரிகளும் தாசில்தார், விஓ, அங்கே இருக்கிற அதிகாரிங்க அத்தனை பேருக்கும் தெரியும். அரசாங்கம் இந்த குழந்தை திருமணங்களை தடுக்கிறதுக்காக படிப்பறிவு இல்லாத கிராமங்கள் இன்னும் நிறைய பகுதிகள் இருப்பதனால இந்த பகுதியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை சிறப்பு கவனம் செலுத்தணும். 2014ஆம் ஆண்டில் புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக இதே தளி தொகுதியில் ஒரே நேரத்தில் 16 குழந்தை திருமணங்கள் நிறுத்தப்பட்ட சம்பவம் நடந்தது. இன்னமும் இங்கு குழந்தை திருமணங்கள் தொடர்வது குறித்து உதவி ஆட்சியர் சந்திரகலாவிடம் கேட்டபோது இது தொடர்பாக புகார்கள் எதுவும் வரவில்லை என்றும் விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் ஆசிரியர்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். எதுவாயினும் சுதந்திரமடைந்து 70 ஆண்டுகளை தொட்ட பின்னும் இன்னமும் நீடிக்கும் இதுபோன்ற சமூக அவலங்கள் கரும்புள்ளிகளாக நெருடிக்கொண்டேதான் இருக்கின்றன. புதிய தலைமுறைக்காக ஓசூரிலிருந்து செய்தியாளர் ஜெகநாத்.